ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ணணும். நான் வந்து டயட்டில் இருக்கேன், நான் வந்து ஒரு ஹெல்த்தியான வேலை வந்து என்னோடய லைஃப்பை வந்து லீட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும், ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இது சம்மர் சீசன் வேறு. இந்த டைமில் நம்ம வெளியில் போகும்போது நம்மளோட ஹேண்ட்பேக்கில் கண்டிப்பாக இருக்க வேண்டிய திங்ஸ் என்னென்ன, நான் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போவேன் அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹேண்ட்பேக். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் வந்து வெளியில் போகிறேன். எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணோட ஸ்கூல் அட்மிஷனுக்காக நான் போகிறேன். ஸோ நான் லஞ்சுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடுவேனா இல்லை வெயிட் பண்ணுமா அப்படின்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன திங்ஸ் வந்து வேணுமோ அது மாதிரி நான் வந்து இதில் பேக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் என்னோடய ஹேண்ட்பேக்கில் நான் என்னென்னலாம் வந்து கேரி பண்ணிட்டு போகிறேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா வாட்டர் பாட்டில் தான். நம்ம வந்து இந்த சம்மர் டைம் அது மட்டும் இல்லாமல் நம்மளை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு வாட்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம எங்கே வெளியில் போனாலும் நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கணும். இப்போ நான் ரொம்ப ஒன் டே ஃபுல்லாக இருக்க போகிறேன், இல்லை நான் ரொம்ப நேரம் இருப்பேன் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இதுக்கு இந்த வாட்டர் பாட்டில் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால் சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்நாக் பாக்ஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கூலுக்கு போயிட்டு லஞ்சுக்கு வீட்டுக்கு வந்துடுவேனா அப்படின்னு என்னன்னு தெரியாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறேன். அங்கே போய் சாப்பிட்றதுக்கு எனக்கு டைம் இருக்குது இல்லை டிலே ஆகுது அப்படின்னா நான் அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி நான் வந்து அங்கேயே அந்த ஃப்ரூட்ஸை வந்து சாப்பிட்டுப்பேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பசி இருக்காது. ஸோ நான் வந்து தேவையில்லாமல் அன்னெசரியாக வெளியில் வந்து நான் இந்த ஸ்நாக்ஸும் அவுட் சைட் ஃபுட்டும் வந்து சாப்பிட போகிறது கிடையாது. ஸோ நான் எப்போதுமே வெளியில் போகும்போது பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நேரம் வெளியில் இருப்பணும், இல்லை வந்து அது லஞ்ச் டைமோ அது என்ன வேணாலும் இருக்கட்டும், வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே நான் வந்து என் பேக்கில் ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள் சாலடோ இல்லை ஃப்ரூட் ஜூஸாவது நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற இடத்துல வந்து நம்மளுக்கு ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணாலோ இல்லை பசி எடுத்தாலோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் எதையும் வாங்கி தேவையில்லாமல் அன்னெசரியாக வந்து எதுவும் சாப்பிட மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் ஒரு 2 மந்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா நான் வெயிட் லாஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால் தேவையில்லாமல் அன்னெசரியாக வந்து நான் அவுட் சைட் ஃபுட் வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்கு என்னென்ன தேவையோ அதை வந்து நான் வீட்டிலேருந்தே பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போ எங்கே வெளியில் போனாலும் நான் வந்து ஏதாவது ஒரு ஸ்நாக் வந்து வீட்டிலேருந்தே ஹெல்த்தியாக எடுத்துகிட்டு போயிடுவேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹேண்ட்பேக்கில் வந்து எப்போதுமே வந்து ஒரு ஸ்பூன் வச்சுருப்பேன். ஸோ இப்போ நம்ம வெளியில் போகிற இடத்துல வந்து நம்ம கையால் எதையும் சாப்பிட முடியாது அப்படின்னா நான் அந்த ஸ்பூனை யூஸ் பண்ணி சாப்பிட்டுப்பேன். ஸோ நான் எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹேண்ட்பேக்கில் வந்து இந்த ஸ்பூன் இருக்கும், யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பாக்ஸில் வந்து நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். என்னோட ஹேண்ட்பேக்கில் வந்து எப்போதுமே மேண்டேட்டரியாக இருக்கிற ஒரு திங்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்ஸ் பாக்ஸ் தான். இது எப்போதுமே நான் எங்கே போனாலும், இப்போ கொஞ்சம் தூரம் போனாலும் சரி, நான் ரொம்ப தூரம் போனாலும் சரி, ரொம்ப நேரம் வெளியில் இருப்பேனாலும் சரி, இல்லை நான் சீக்கிரமாக வீட்டுக்கு வந்துட்டாலும் பரவாயில்ல, எப்படினாலும் என்னோடய ஹேண்ட்பேக்கில் வந்து இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எப்போதுமே நான் வச்சுருவேன். என்னடா இவ்வளோ நட்ஸ் வச்சுருக்காலே ஒரு நாள் ஃபுல்லாக இதை சாப்பிட்றோம்ல அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்து எப்போதுமே என்னோடய பேக்கில் இருக்குன்றதுனால இந்த பாக்ஸை ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். நான் வந்து இதில் எனக்கு எவ்வளோ தேவையோ அதை மட்டும் சாப்பிட்டுட்டு பேலன்ஸை வந்து மறுபடியும் நான் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுடுவேன். இதே நான் என் பசங்க கூட வெளியில் போனேன் அப்படின்னா இது எனக்கு, என் ஹஸ்பண்டுக்கு, என் பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து கொடுக்கறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய வெயிட் லாஸ்க்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய லைஃப் ஸ்டைலை வந்து நான் ஹெல்த்தியாக தான் கொண்டுட்டு போகணும், ஹெல்த்தியான வேலை வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நான் எப்போதுமே நினைப்பேன், ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே நான் வீட்டிலேருந்து எனக்கு தேவையான திங்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸை வந்து எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ நான் அன்னெசரியாக வந்து அதனால் வெளியிலேருந்து எதையும் வாங்கி நான் போட்டு என்னோடய கேலரிஸை வந்து அதிகப்படுத்திக்க போகிறது கிடையாது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக வெளியில் போகும்போது உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் லைக் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஜூஸ் இதெல்லாம் வந்து நீங்கள் வீட்லேருந்தே வந்து எடுத்துகிட்டு போக ட்ரை பண்ணுங்கள். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அன்னெசரியாக நம்ம வெளியிலேருந்து வந்து எதையுமே வாங்கி சாப்பிட போகிறது கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்ட்கி, ஹேண்ட் டவல், ஸோ வந்து இது கண்டிப்பாக தேவை, அதனால் இதையும் எடுத்துக்குவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். இதோட ஃபஸ்ட்டு கம்பார்ட்மெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த சின்ன ஒரு பவுச் மாதிரி இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே மொபைல் வச்சுருப்பேன். ஸோ இப்போ என்னோடய மொபைல் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்றதுனால பேக்கில் வைக்கல. இப்போ ஒரு நெக்ஸ்ட்டு ஜிப் இருக்குது. நெக்ஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென் எங்கே போனாலுமே பென் வந்து நம்மளுக்கு எங்கே எப்போ தேவைப்படும் தெரியாது. ஸோ நம்மளுக்கு பென்னு கண்டிப்பாக தேவை. அதனால் எப்போதுமே என்னோடய பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பென் இருக்கும்.
அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைரி எப்போதுமே நான் வந்து ஒரு சின்ன டைரி இல்லை நோட் புக் வந்து நான் எல்லா ஹேண்ட்பேக்லையுமே வச்சுருப்பேன். ஸோ நான் எங்கேயாவது எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு அங்கே எதுனா வந்து ஏதாவது ஒன்று பார்க்கணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து நான் நோட் பண்ணி வைக்கணும், இல்லை நான் சும்மா உட்காந்துட்டு இருக்கிறப்ப என்னோட மைண்டில் வந்து ஏதாவது ஓடுது, இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒன்று இருந்துச்சுன்னா அதிலே அப்படியே உடனே நோட் பண்ணிப்பேன். ஸோ அதை நான் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் வந்து பார்த்துப்பேன். அதே போல் ஏதாவது ஒரு முக்கியமாக நான் போகிற இடத்துல வந்து ஏதாவது ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதை வந்து இந்த டைரியில் நோட் பண்ணி வச்சுக்குவேன் நான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஃபோன்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சம்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர், இது வந்து பார்த்தீங்கன்னா தி டெர்மாவோட மாய்ஸ்சரைசர். இந்த சம்மருக்கு வந்து இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எனக்கு எப்போயாவது நான் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நான் ஃபேஸில் இதை வந்து எங்கே இருந்தாலும் எடுத்து அப்ளை பண்ணிப்பேன். இல்லை நான் கை காலுக்கு வந்து நான் எப்போயாவது வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணாமல் போயிட்டேன், ரொம்ப ட்ரையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணால் நான் இதுலேருந்து கொஞ்சம் எடுத்து என்னோட கை காலுக்கும் கூட அப்ளை பண்ணிப்பேன். ஸோ இது வந்து ரொம்ப கண்டிப்பாக வேணும். இந்த உங்களோட ஹேண்ட்பேக்கில் வந்து கண்டிப்பாக இது இருக்கணும் இந்த சம்மர் டைமில். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம்மருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ஹேண்ட்பேக்கில் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த சன்ஸ்க்ரீன் வந்து இருக்கும். ஸோ நான் எங்கே எப்போ டக்குன்னு தேவைப்பட்டாலும், இல்லை நான் வெளியில் போகிறேன் அப்படின்னா எனக்கு எடுத்து இதை அப்ளை பண்ணிப்பேன். இல்லை எனக்கு எப்போ நீடட் அப்படின்னாலும் நான் இதை வந்து எடுத்து அப்ளை பண்ணிப்பேன். ஸோ வந்து சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ எப்போதுமே நீங்கள் வெளியில் போகும்போது உங்களோட ஹேண்ட்பேக்கில் வந்து இதை கேரி பண்ணிட்டு போங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அகைன் லிப் பாம். ஸோ நான் வந்து வெளியில் போகிறப்ப எப்போல்லாம் எனக்கு வந்து நான் என்னோட லிப்ஸ் வந்து ட்ரையாக இருக்குன்னு ஃபீல் பண்ணணும், அப்போல்லாம் வந்து நான் டக்குனு இதை எடுத்து நான் கொஞ்சம் வந்து என்னோட லிப்ஸில் வந்து அப்ளை பண்ணிப்பேன். அகைன் பார்த்தீங்கன்னா ஒரு லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன். ஸோ நான் வந்து ஒன்றும் பெருசாக என்னோட ஃபேஸ்க்கு நான் மேக்கப் பண்ணலனாலும் நான் அந்த லிப்ஸ்டிக் வந்து லைட்டாக யூஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நல்ல ஒரு டக்குன்னு ஒரு குட் அப்பியரன்ஸ் வந்துடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கே நீடடோ அங்கே மட்டும் நான் வந்து இந்த லிப்ஸ்டிக் வந்து யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பாடி பர்ஃப்யூம். இது ஆல்மோஸ்ட் வந்து காலி ஆக போகுது. ஸோ வந்து நம்மளுக்கு இது இதுவும் கண்டிப்பாக தேவை நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் எங்கேயாவது வெளியில் போயிருக்கிறப்ப எனக்கு வந்து என்ன வந்து இன்னும் நல்லா என் மேலே ஒரு நல்ல ஸ்மெல் வரணும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன்னா நான் வந்து இதை அப்படியே எடுத்து அப்படியே மேலெலாம் அடிச்சுக்குவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் பேண்ட். அஃப்கோர்ஸ் நான் இது மாதிரி எங்கேயாவது ஃப்ரீ ஹேர் போட்டு போகிறேன், அந்த இடத்துக்கு ஆனால் அது தேவையில்லை, நான் கொஞ்சம் நல்லா ஒழுங்காக என் ஹேர் எல்லாம் டைப் பண்ணிக்கணும். அஃப்கோர்ஸ் வந்து இந்த சம்மரில் வந்து நான் இப்படி ஃப்ரீ ஹேரோட போகிறதில்ல, லைட்டாக வந்து நான் ஒரு போனி போட்டுட்டு தான் போவேன். ஸோ வந்து எங்கே எந்த இடத்துக்கு இப்போ எனக்கு ஃப்ரீ ஹேர் வேணும் அப்படின்னா நான் அந்த பேண்ட் எடுத்து பேக்கில் வச்சுட்டு நான் ஃப்ரீ ஹேர் போட்டுப்பேன். இல்லை எனக்கு ஃப்ரீ ஹேர் வேண்டாம் டைப் பண்ணிக்கணும் அப்படின்னா உடனே ஹேண்ட் பேக்லேருந்து என்னோட பேண்டை எடுத்து நான் என்னோட ஹேரை வந்து டைப் பண்ணிப்பேன். ஸோ வந்து இதை எப்போதுமே என்னோட பேக்கில் இருக்கும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் ஓவர். லாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்போதுமே என்னோட ஹேண்ட்பேக்கில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்து வச்சுருப்பேன். அது எல்லா டைமும் நான் யூஸ் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் எங்கேயாவது வெளியில் போகிறேன், நான் ஏதாவது சாப்பிட்ற ஐட்டம் என்னால் அங்கே டஸ்ட்பினில் வந்து போட முடியல, அங்கே டஸ்ட்பின் இல்லை, அதை நான் வந்து த்ரோ பண்ண முடியாது, எங்கேயும் போட முடியாது அப்படின்னா நான் டக்கு பிளாஸ்டிக் கவரில் வந்து போட்டு வச்சுப்பேன். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அதை நான் டஸ்ட்பினில் எடுத்து போட்டுட்டு வேறு ஒரு கவரை வந்து எடுத்து நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்படி இல்லை அப்படின்னா பசங்க கூட வெளியில் போகிறேன், பசங்களுக்கு வந்து நான் அந்த டைம் ஏதாவது கொடுக்குறேன், அவங்க வந்து கீழே இறச்சிட்டாங்க அப்படின்னாலும் அப்போ கீழே இறச்சிட்டாங்க அப்படின்னா அதை எடுத்து நான் அந்த கவரில் போட்டுப்பேன். அப்படி இல்லை நான் என்னோட 5 இயர்ஸ் தான் ஆகுது, நான் உனக்கு எதனா சாப்பிட கொடுக்கும்போது இல்லை ஏதாவது தண்ணி கொடுக்கும்போது ட்ரெஸ் நனைஞ்சிச்சு அப்படின்னா எப்போதுமே நான் வந்து இன்னொரு பேர் வந்து ட்ரெஸ் நான் என்னோட ஹேண்ட்பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போவேன். அவனை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னா ஸோ இதோட பெரிய ஹேண்ட்பேக் தான் நான் எடுத்துகிட்டு போவேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு சாப்பிட்றதுக்கான ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் எல்லாமே நான் அவனுக்காக தனியாக எடுத்துகிட்டு போவேன். ஸோ அதில் வந்து எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேர் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போவேன், பேம்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இப்போ டக்குன்னு அவனோட ட்ரெஸ் நனைஞ்சிச்சு, தண்ணி பட்டி ஏதாவது ஈரமாகிடுச்சு அப்படின்னா நான் உடனே என்ன பண்ணுவேன்னா அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி இந்த கவரில் வச்சு பேக் பண்ணி உள்ளே வச்சுடுவேன். நெக்ஸ்ட்டு எங்கிட்ட இருக்கிற இன்னொரு பேரை வந்து எடுத்து போட்டுவேன். ஸோ அது மாதிரி இல்லை வந்து நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இல்லை டக்குனு ஏதாவது ஒரு செப்பல் கூட நம்ம செப்பல் அறந்துச்சுன்னா உடனே இந்த செப்பலை வந்து கட்டி இதில் வச்சுக்கலாம். ஸோ இந்த கவருக்கு வந்து நிறைய யூசேஜ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக யூஸ் ஆகலையே நான் எப்போதுமே வந்து என்னோட ஹேண்ட்பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு கவர் எப்போதுமே வச்சுட்ருப்பேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எப்போதுமே என்னோட பேக்கில் வந்து ஹேண்ட் சானிடைசர் அண்ட் மாஸ்க் வந்து நான் வச்சுருப்பேன். ஸோ இப்போ வந்து நான் ஸ்கூலுக்கு தான் போக போகிறேன். ஸோ எனக்கு அது தேவையில்லை. அதுவும் இல்லாமல் நிறைய வந்து என்னோட பேக்கில் வந்து ரொம்ப நிறைய திங்ஸ் வச்சுட்டேன். அப்படின்றதுனால நான் என்னோட ஹேண்ட் சானிடைசரை எடுத்து வெளியில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் டைமில் நம்ம வெளியில் போகும்போது எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ் அண்ட் ஸ்கார்ஃப் அண்ட் கைக்கு க்ளவுஸ், காலுக்கு சாக்ஸ் இம்பார்ட்டண்ட். அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போதுமே என்னோட வண்டியோட டிக்கியில் எப்போதுமே இருக்கும். ஸோ அதனால் வந்து நான் ஹேண்ட்பேக்லன்னு தனியாக எப்போதுமே எடுத்துக்க மாட்டேன். அது எப்போதுமே யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே என்னோட ஸ்கூட்டிலே இருக்கும். ஸோ அதனால் வந்து மோஸ்ட்லி நான் அதை வந்து ஹேண்ட்பேக்கில் வைக்க மாட்டேன். ஸோ இவ்வளோ தான் என்னோட ஹேண்ட்பேக்கில் இருக்கிற திங்ஸ்.
இதே வந்து நான் வெளியில் வேறு ஏதாவது நாங்கள் ரொம்ப லாங் டைமாக இருக்க போகிறோம், நாங்கள் ஃபேமிலியோட போகிறோம் அப்படின்னா அப்போ வந்து இதை பார்த்தீங்கன்னா என்னோட பேக்கோட சைஸும் வந்து பெருசாகிடும், அண்ட் தென் லிஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாகிடும். இது கூட வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா என் பசங்களுக்கு ஸ்நாக்ஸ், அந்த ப்ரோட்டீன் பால் எப்போதுமே நான் வீட்டில் செஞ்சு வச்சுருப்பேன். ஸோ அந்த ப்ரோட்டீன் பால்ஸ் எடுத்துப்பேன், அவங்களுக்கு வந்து ஏதாவது பிஸ்கெட்டு, அவங்களுக்கு தனியாக ஜூஸ். இப்போ நான் வந்து எனக்கு ஃப்ரூட் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்றதுனால நான் ஜூஸ் எடுத்துக்கல. இப்போ இதே நான் ஃப்ரூட் எடுத்துகிட்டு போகல அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஜூஸ் அதுக்கு வந்து பதில் எடுத்துகிட்டு போவேன். ஸோ இது மாதிரி நான் பசங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறேன், நாங்கள் ரொம்ப லாங் டைமாக வந்து வெளியில் இருக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்போ வந்து என்னோட ஹேண்ட்பேக்கில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து நிறையா ஆட் பண்ணுவேன். ஸோ இப்போதைக்கு நான் மட்டும் போகிறேன், அதுவும் ஸ்கூலுக்கு தான் போகிறேன் அப்படின்றதுனால இவ்வளோ தான் என்னோட ஹேண்ட்பேக்கில் வந்து எடுத்துகிட்டு போகிறேன். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் நான் வச்சிருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நெசசரியான ஐட்டம்ஸ் தான் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நான் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன், இதை தாண்டி நீங்கள் இன்னும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எதாவது எடுத்துகிட்டு போவீங்க அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.